அண்மை செய்தி. சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவமனையில் கடந்த 5ஆம் தேதி பயிற்சி மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அங்கு போராட்டம் நடைபெற்றது. தற்போது போராட்டக்காரர்களுடன் முதுநிலை பயிற்சி மருத்துவர்களும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குற்றவாளிகளை கைது செய்ய அவகாசம் கேட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யாததால் பயிற்சி மருத்துவர்களுடன் முதுநிலை பயிற்சி மருத்துவர்களும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஃபருக். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கடந்த 28ஆம் தேதி நள்ளிரவுல பணியில் இருந்த சில பயிற்சி மருத்துவர்களை சிகிச்சைக்காக வந்த ஒருவரின் உறவினர்கள், நண்பர்கள் என 3க்கும் மேற்பட்டோர் கடுமையாக தாக்கினார்கள். இதனுடைய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மருத்துவர்களுடைய முதல்வர் சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ஒரு வாரமாயும் குற்றவாளிகளை கைது செய்யாததால் பயிற்சி மருத்துவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தங்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறை 7ஆம் தேதி, அதாவது நேற்றுக்குள் குற்றவாளிகளை கைது செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பயிற்சி மருத்துவர்கள் தங்களுடைய பணிகளுக்கு திரும்பினார்கள். இருந்த போதும் நேற்றுக்குள் குற்றவாளிகளை கைது செய்யாததனால் மீண்டும் அந்த பயிற்சி மருத்துவர்கள் தற்போது போராட்டத்தில் குதித்துள்ளார்கள். அவர்களுடன் 30க்கும் மேற்பட்ட முதுநிலை பயிற்சி மருத்துவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். காவல்துறை தரப்பிலிருந்து இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யாததற்கான உரிய காரணங்களை மாணவர் மத்தியில் தெரிவிக்கவில்லை என்று மாணவர்கள் தெரிவிக்கின்றார்கள். மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுடைய பயிற்சி மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் விரைவில் இணைய உள்ளதாகவும் அந்த மாணவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 130 பயிற்சி மருத்துவர்கள் ஒரே நாளில் தங்களுடைய பணிகளை புறக்கணித்துள்ளதால் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மருத்துவ பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஃபருக்.